ஒரு நீட்டுக்கு போகணும்னா இவன் இதே சண்டை வீட்டில் பொழுதனைக்கும் மாற்றி சண்டை போடுறதான். இடையில வந்து வீட்டை விட்டுலாம் வெளியே போயிட்டு இருக்கான் பையன். என்ன பண்ணிட்டு இருக்கான், கை காலெலாம் கழிச்சு, மரத்தை கழிக்கிற மாதிரி கை காலெலாம் கழிச்சு எல்லாத்தையும் பாலித்தீன் பேப்பரில் போட்டு அங்கே உள்ள பகுதியில் அப்படியே வீசிட்டு வந்திருக்கான். அப்போ கடந்த 20ஆம் தேதி மாலையில் வந்து தந்தையை வந்து கன் ஷாட் அடிக்கிறான், துப்பாக்கி எடுத்து அடித்தோடனே அவர் இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் பேரல் இருக்கும் தெரியுமா, தண்ணி வைக்கிற பேரல், அதுக்குள்ளே வச்சு வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கான். இவரை காணும் அப்படின்னோடனே அது மாதிரி அப்படி பக்கத்தில் அப்படியே லீக்கேஜ் ஆகி பதினொன்றாம் படிக்கிற பொண்ணு அது பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. அது கண் முன்னே நடக்கும். தொலைச்சி ஒன்றையும் கொண்டுருவேணுன்னா அது பயந்துட்டு அப்படியே பொம்மிட்டு. அந்த பையனுக்கு அம்மா கிடையாது. அவங்க ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போடுறாங்க. யார், மன்வேந்திர சிங்கோட மனைவி 9 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துடுறாங்க. அம்மா எல்லாமே வளர்ந்தவன், நான் பார்த்துக்கணும் அவன் மனநிலை எப்படி இருந்தது. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு RS தமிழேந்தன் அவர்கள். சார் வணக்கம். லக்னோல வந்து நீட் எக்ஸாம் ஒரு காரணத்துக்காக வளர்த்தாப்பா பெத்தாப்போ கொண்டு இருக்கான். இந்த ஒரு சமூகம் இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பா பேசப்படுது. என்ன நடந்திருக்கு சார்? ஊபியில் வந்து லக்னோ ஆஷியானா அப்படிங்கிற பகுதியை சார்ந்தவர் மன்வேந்திர சிங், 49 வயசு, ஓய்வு பெற்ற காவலருடைய மகன். அவர் மருந்து தயாரிக்கிற ஃபார்மா தயாரிக்கிற கம்பெனி வச்சுருக்காரு. அவருடைய செல்லப்பிள்ளை அக்ஷத் பிரதாப் சிங், அவருக்கு வயசு 21 வயசு. இப்போ டிகிரி முடிச்சுட்டு சும்மா வீட்டில் இருந்துக்கிட்டு சும்மா வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்துருக்காரு. அப்போ அப்பாவுக்கு மருந்துங்க மேலே இருக்கிறது தொட்டு பையனை வந்து டாக்டர் ஆக்கின்னு ஒரு ஆசை. அது எவ்வளோ லாபம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும்ல. அதனால் நீட்டுக்கு போய் அந்த எக்ஸாமை கண்டெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி இருக்காரு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை விட்டுரு, எனக்கு அதெல்லாம் வேணான்ருக்கான். தொடர்ந்து இது வீட்டில் அடிக்கடி இதே வேலை தான், சண்டை போட்டுக்கிறது அப்பாரும் பிள்ளையும். இதில் என்னென்னா, அந்த பையனுக்கு அம்மா கிடையாது. அவங்க ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போடுறாங்க. யார், மன்வேந்திர சிங்கோட மனைவி 9 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துடுறாங்க. அக்ஷத் பிரதாப்போட அம்மா சொல்கிறேன். அவங்க அம்மா இல்லை, 9 வருஷமாக அப்படியே அம்மா எல்லாமே வளர்ந்தவன், நான் பார்த்துக்கணும் அவன் மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு. இவர் நீட்டுக்கு போகணும்னா இவன் இதே சண்டை வீட்டில் பொழுதனைக்கும் மாற்றி சண்டை போடுறதான். இடையில வந்து வீட்டை விட்டுலாம் வெளியே போயிட்டு இருக்கான் பையன் கோச்சிக்கிட்டு. அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கிறான், காம்ப்ரமைஸ் பேசி அழைச்சி வந்திருக்காங்க. மறுபடியும் நீட்டுக்கு போகணுன்னு மறுபடியும் சண்டை. அப்போ கடந்த 20ஆம் தேதி மாலையில் வந்து தந்தையை வந்து கன் ஷாட் அடிக்கிறான், துப்பாக்கி எடுத்து அடித்தோடனே அவர் இறந்து போகிறாரு. இறந்து போனது பிறகு இதில் சகோதரி, அது 11ஆம் படிக்கிற பொண்ணு, அது பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. அது கண் முன்னே நடக்குது. தொலைச்சி ஒன்றையும் கொண்டுருவேணுன்னா அது பயந்துட்டு அப்படியே பொம்மிட்டு. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், கை காலெலாம் கழிச்சு, மரத்தை கழிக்கிற மாதிரி கை காலெலாம் கழிச்சு அது எல்லாத்தையும் பாலித்தீன் பேப்பரில் போட்டு அங்கே உள்ள பகுதியில் அப்படியே வீசிட்டு வந்திருக்கான். சதர்வனா பகுதிகளில் கொண்டு போய் அதெல்லாம் வீசிட்டு வந்திருக்கிறான். மீதி இந்த பாடி இப்போ இந்த 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 கட்டிங் இருக்குல்ல, இந்த கட்டிங்கை ஒன்றும் பண்ண முடியல, எடுக்க முடியல, வெட்டி கழிக்க முடியல. அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் பேரல் இருக்கும் தெரியுமா, தண்ணி வைக்கிற பேரல், அதுக்குள்ளே வச்சு வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கான். இவரை காணும் அப்படின்னோடனே அது மாதிரி அப்படி பக்கத்தில் அப்படியே லீக்கேஜ் ஆகி போலீஸ் விக்ராந்த் வீர் அப்படிங்கிறவர் வந்து போலீஸ் அதிகாரியாக இருக்கார். தலை இன்னும் கிடைக்கல இப்போ வரைக்கும். எங்கொண்ட போட்டானா நாய் தின்ட்டு போயிட்டு. அப்புறம் அவங்க தங்கச்சிட்டெல்லாம் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க. நீயாமா வெளியே திறக்கலை அப்படின்னப்போ, இல்லை இந்த மாதிரி என்னையும் கொண்டுருவேன்னு சொல்லிட்டான், அதான் பயந்துட்டு நான் வாங்கி திறக்காமல் இருந்தானே, ஏன் கண் மூடி தான் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி. இது ஒரு கொடூரமான செயல். ஏன்னா படிப்புக்காண்டி இவரும் இவ்வளோ ப்ரெஷர் பண்ணிடக்கூடாது. அது என்னோட கேள்வி மாத்தாங்க சார். அதாவது எல்லா குழந்தைகளும் பெற்றோரால தான் இந்த பூமிக்கு வராங்க, ஆனால் பெற்றோருக்காக வரல. ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் என்னோட கனவு வந்து என்னால் ஜெயிக்க முடியும், நீ ஜெயிக்கன்னு சொல்லி புஷ் பண்ணுறாங்க. இப்போ இங்கே அது அப்படிதான் நடந்திருக்கீங்களே. கண்டிப்பாக எல்லாரும் படித்ததெல்லாம் நமக்காக எதுவுமே படிக்கல. எல்லாரையும் அவங்கவுங்க எஜுகேஷனை போய் கேளுங்களேன், எங்கள் அப்பா படிக்க சொன்னார் படித்தோம், இப்படி தான் எல்லோரும் சொல்கிறோம். நமக்கான படிப்பு என்பது இல்லை. நமக்கான படிப்பை தேர்ந்தெடுக்க தெரியலையா, 12வது படிக்க உள்ளங்கிறது தெரியல, என்னவா ஆகணும், நம்ம என்னவா ப்ரிப்பேர் ஆகணுங்கிறது தெரியல. வீட்டில் சொல்கிறத கேட்குறாங்க, போகிறோம் வர்றோம். பட் வீட்டில் உள்ளவங்களுக்கும் அது மேலே ஒரு பெரிய விஷன் இல்லைங்கிறது என்னோட கருத்து. ஒரு எஜுகேஷனை தேர்ந்தெடுத்து கொடுக்குறோன்னா அது ஒரு விஷன் வேணும். பெரும்பாலான பெற்றோர்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. சில பேர்லாம் அப்படியே உருவாக்குறாங்களே, அப்படியே இப்படி உருவாக்குறாங்க. பட்டு நீட் எக்ஸாம் எழுதுறது, அதில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம விருப்பம் கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா மருத்துவத்துறை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வேண்டா வெறுப்புக்கு காண்டாமிருகம்லாம் செய்கிற வேலை கிடையாது. அது ஒரு டெடிகேட் ஃபீல்டு. ஏன்னா அவ்வளோ ஒரு நம்ம நினைக்கிறோம் டாக்டர்னு, இன்னொரு புண்ணு இருக்குது, இன்னொரு சீடு இருக்குன்னா அது அருவறுப்பு இல்லாமல் ஹேண்டில் பண்ண தெரியணும்ல.
பயம் இருக்கக்கூடாது, போஸ்ட்மார்ட்டம் பண்ண தெரியணும், அறுவை சிகிச்சை பண்ண தெரியணும். இதை மூடு அப்செட்லாம் வைத்தியம் பண்ணால் என்ன ஆகும்? அது ரொம்ப தப்பாயிடும். அதனால பிள்ளைகளுக்கு வந்து படிக்க விருப்பம் இல்லைன்னா விட்டுற வேண்டியது தான். அதை போய் படி படி படின்னு டார்ச்சர் பண்ண சொல்லி எங்கே போய் நிற்குது? இப்போ இவன் கொலை அளவுக்கு இந்த பையன் போயிருக்கான்னா, என்னோட இன்னொரு கருத்து இருக்குது. இப்போ இந்த பையனுக்கு வந்து 21 வயசு ஆகுது. 12 வயசில் அம்மா இருந்திருக்காங்க. 9 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா பாசம் போயிடுது. அது ஒரு இழப்பு. அவனுக்கு வந்து அது தெரியாது. அது அப்படியே அப்பையிலேருந்தே இது ஒரு நாள் கோபத்திலலாம் அது நடந்திருக்காது என்னோட கருத்து. ஒவ்வொரு நாளும் நடந்திருக்கு. ஒவ்வொரு நாளாக சேர்ந்துக்கிட்டே வரும். இவர் பண்ணுற இரிட்டேட் படிப்புக்கே இவ்வளோ இரிட்டேட் பண்ணியிருக்காருன்னா, மற்ற வளர்ப்பியலில் எவ்வளோ இரிட்டேஷன் இருந்திருக்கும். இந்த இரிட்டேஷன் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து வந்து அடிக்கிறது தான். அது சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா கிரிமினாலஜி அண்ட் ஃபினாலஜின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. ஒரு குற்றம் எப்படி உருவாகுது, கிரைம் எப்படி உருவாகுதுன்னு சொல்லி. அதில் நிறைய பார்த்தீங்கன்னா அம்மா சின்ன வயசில் இல்லாத பையன், அம்மா வேற ஒருத்தவனை அழைச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டு போய் அதாவது இல்லீகல் அஃபேரில் ஓடி போயிடுறது, அப்பாவுக்கு இல்லீகல் அஃபேர் இருக்கிறது, இந்த மாதிரியான பிள்ளைகள். அதாவது அப்பா சின்ன வயசுலேயே இருந்து கூட அம்மா நல்ல பிள்ளையெல்லாம் வளர்த்துருக்குறாங்க. பட் அம்மா இல்லைன்னா அந்த 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 ஒரு இம்பேலன்ஸ் வந்து மனசில் உருவாயிடும். நல்ல சாப்பாடு நேரத்துக்கு கிடைக்காது. நீங்கள் சித்தி வந்து கல்யாணம் பண்ணிட்டா சித்திங்கிறது வேற, அம்மா இல்லை. சின்னம்மாங்கிறது வேறு தான். அது அவங்க அந்த பாசம்லாம் கிடைக்காது. எவ்வளோ சித்தி கொடுமைகள்லாம் இருந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அம்மா கிடையாது. அப்போ அந்த குழந்தைய வந்து நீங்கள் ஒரு குழந்தையாக தான் பார்க்கணும். சரிப்பா படிக்க விருப்பம், உனக்கு என்ன படிக்க விருப்பம் இருக்கு, நீ படிப்பா. அவ்வளவுதான் ஒரு தந்தையாக நம்ம சொல்ல முடியும் ஒழிய அதை தாண்டி எல்லாம் புஷ் பண்ணுறதுலாம் ஒரு விஷயமே இல்லை. ஆனால் அதுக்காக இந்த பையன் செஞ்ச வேலை ரொம்ப பெரிய தப்பு. இப்போ வாழ்க்கையை இழந்துடுறான். தங்கச்சி கண்ணு முன்னாடி தங்கச்சி பார்த்துக்கிட்டே இருந்திருக்குல்ல, அது உன் மேலே என்னைக்காவது பாசம் வைக்குமா? அந்த பொண்ணு 11ஆவதுனா பார்த்துங்க, ஆல்மோஸ்ட் 16 வயசு இருக்கும். 16 17 வயசு அரௌண்ட் ஆகிடுது இல்லை. அது கண்ணு முன்னாடி இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமாங்கிறது என்னோட கேள்வி. அதான் சார், இப்போ இங்கே கூட சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் இவன் இந்த பையன் வந்து கோபத்தில் தான் பண்ண மாதிரியும் தெரியும். ஏன்னா பிளான் பண்ணி சாதாரண குடும்பம் தான், அப்பர் மிடில் கிளாஸ். அதான் கன்னெல்லாம் வாங்கியிருக்காப்புல. கன்னெல்லாம் எல்லாமே இருக்குங்க. நம்ம நாடு மாரி இல்லைங்க. ஊபி, மத்திய பிரதேஷ், அப்படி போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பீகார், பஞ்சாப், இதெல்லாம் கன்று சாதாரண கல்ச்சரே அங்கே அதுதான். எல்லா லைசன்ஸ்லாம் கிடையாது, சும்மாவே கன்று வச்சுருப்பாங்க. சும்மாவே ஸ்கூலுக்கு போய் அன்றைக்கி ஒருத்தன் அடிக்கலையாங்க, ஒரு பொண்ணை சுடலையாங்க, லவ் ஒத்துக்கலன்னு சொல்லி லா காலேஜ் மாணவியை பட்டுன்னு அடித்து பட்டுன்னு அவனும் அடிச்சுட்டான். பார்த்தியா, அவன் அப்படியே சுருண்டு உழுவுது கண் எதிரே. அதனால் கென்னெல்லாம் நமக்கு தான் பெரிய விஷயம், அங்கெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் நம்ம ஸ்டேட்டை வச்செல்லாம் கற்பனை பண்ணாதீங்க. அதுதான் நானும் சொல்ல வரேன். நம்ம வேறு அவங்க வேறு. நம்ம எல்லாத்துக்கும் தயாரானால் நம்மலாம் அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம். கைகலப்பில் ஈடுபடுவோம். அதை தாண்டி போய் கன் எடுத்து அந்த ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்குலாம் நம்மள்ட்ட கன் ஷாட் அடிக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட நாலேஜ் இல்லை. அந்தளவுக்கு தைரியமும் கிடையாது. இப்போ தான் அந்த கிரைம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வல்கராக இருக்குது. அது கத்தி எடுத்து வெட்டுறது, ரீல்ஸுக்காக வெட்டுறதெல்லாம் இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு நான் 2008, 10 காலங்கள்லாம் இப்போலாம் எல்லா காலங்களையும் கொடூரமான கிரைம்ஸ் நடந்திருக்கு. நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இப்போ நிறையா இருக்குது. அதோட ரேஷியோ வந்து நிறையா இருக்குது. அது பல வகை இருக்குது. நீங்கள் போதைங்கிறது ஒரு பெரிய பங்கு, அது ஒரு பங்கு வகிக்குது. குற்றங்கள் நீங்கள் அதிகரிச்சது. மற்றபடி குடும்பத்தில் வந்து இல்லறத்துக்குள்ளே இப்போ நம்மளே பார்த்துருக்கோமே, இன்சூரன்ஸ் பணத்துக்காக பாம்பு விட்டு கொள்கிறாங்கல்ல, இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இன்சூரன்ஸ் பணம் ப்ளஸ் கம்பேஷன் கிரவுண்டில் வேலை வேணும் அண்ணனும் தம்பிக்கு. பாம்பு தூக்கி போட்டு கொள்வது இதை விடவெல்லாம் கொடூரமாக நான் பார்க்குறேன். இவனா சின்ன பையங்க, ஒன்றும் பெரிய நேரேஷன் கிடையாது இவனுக்கு. அப்போ கென்ன எடுத்து அடிச்சிருப்பான், ஃபயர் ஆகணும்னு செத்துருப்பார், பயந்துருப்பான். அது பிறகுலாம் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. என்ன பண்ணுறது, வெட்டி டிஸ்போஸ் பண்ணணும் என்ன ஃபீல் பண்ணியிருப்பான். அந்த பதற்றத்துலையும் இப்படி தான் டிஸ்போஸ் பண்ண பிளான் பண்ணது எப்படி சார் முடியுது? எப்படி அந்த மனநிலை எப்படி வந்திருக்கு? இல்லை, அது நீங்கள் சாதாரணமாக வந்திருக்க முடியாது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் கொலை நடந்தோடனே பெரிய உளவியல் சிக்கலுக்கு போயிடுவீங்க. அதான் உண்மை. நமக்கு எதுவுமே புரியாது. அப்புறம் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிடும். நல்ல வேலை என் தங்கச்சியை உயிரோட விட்டாருன்னு சந்தோஷப்பட்டாங்க. ஒரு பிள்ளை எப்படி இருக்குன்னா, பரவாயில்ல, இந்த கெடுதலுக்கு இந்த கெடுதல் பரவாயில்ல, கொஞ்சம் கம்பேரிட்டிவ் இது கொஞ்சம் பெட்டராக இருக்குப்பா, ரேப்பாவது பண்ணியிருக்காங்க, ரேப் அண்ட் மர்டர் பண்ணல அப்படின்ற லெவலில் இன்னைக்கு இருக்குது. அந்த ஒரு கிரைமும் பார்க்க அந்த தங்கச்சி ஏதாவது பண்ணியிருந்தா 2 உயிராக இருக்கும்ல, என்னடா இவ பார்த்துட்டு இருக்கா, அது எவிடன்ஸ் இவங்க தான் அப்படின்னு கூட நினச்சிருக்கா கூடும்ல. அதாவது அப்படி தான் சொல்ல வர்றேன். ஸோ பிள்ளைகள் நமக்கா நீங்கள் நல்ல வார்த்தை சொன்னீங்க. நான் தாய் தந்தையரால் அந்த பூமிக்கு வர்றாங்க, ஆனால் தாய் தந்தையருக்கா வரல. நீங்கள் நல்ல வார்த்தை. அது எல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணால் என்ன செய்ய முடியும்? படினா ஏன் படிப்பு வந்தால் தானே படிக்கலாம். விருப்பம் இல்லாத செய்யணும், எப்படி செய்கிறது ஒரு லெவலுக்கு மேலே? அதனால் இது நமக்கு ஒரு பாடமாக இதை எடுத்துக்கணுங்கிறத தான் நான் அது பேசினேன். ஆனால் சார் இந்த கேஸ் ஒன்று எடுத்தீங்கன்னா, அம்மாவில் நீங்கள் சொன்னீங்க
அப்ப அந்த பையனுக்கு தன்னோட விஷயங்களை வந்து ஷேர் பண்றதுக்கே வீட்டுல ஒரு ஆள் கிடையாது. தங்கச்சி வந்து ஸ்கூல் படிக்கிறாங்க, அப்பா வந்து கேட்க நிலைமையில இல்ல, அம்மாவும் இல்ல. அப்ப இங்க நிறைய பேரண்ட்ஸ் தான் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. அப்படி பண்ணாதனால இப்பட்ட விளைவுகளும் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. அதாவது ஓஷோ தான் சொல்லுவாரு, உங்க பிள்ளைகள் மீது உங்களுடைய கனவுகளை திணித்து அவர்கள் அதுபடி வரவில்லை என்று வருத்தப்படுகிறீர்கள். குழந்தைகளை தானாக விடுங்கள், அவங்க நல்ல பிள்ளைகளா தெரிவாங்க. எல்லாரும் நினைச்சுறாங்க, என் வாழ்க்கை தான் வீணா போட்டு நீயாவது நல்லா இருற. உன் வாழ்க்கை வீணா போனா உன் தலையெழுத்து அது. அதுக்காக இவன் ஒருத்தன் வீணா போயிடுவான்னு இப்படி கெஸ் பண்ண முடியும்? அப்படி முடியாது. பட் நான் அதை படிக்க ஆசைப்பட்டேன், அதை நான் என் பிள்ளைய படிக்க வைக்கிறேங்கிறது எப்படி லாஜிக்காக இருக்க முடியும்? நம்ம ஒரு வயசில் ஒரு மாதிரி செட்டப் ஆகி வந்திருக்கோமா? அது எப்படி லாஜிக்காக இருக்க முடியும்? இருக்க முடியாதுல்ல. எனக்கு அது ஒரு அடிமை முறைன்னு சொல்லலாம். ஆமாம், மெக்காலை கல்வியே அப்படி தான், அடிமை முறை தான். இந்த மெக்காலை கல்வி முறையே அதுதான். வேறு வழி இல்லை, படித்து தான் ஆகணும். நம்ம இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுனா, இங்கே ஒன்றும் சந்தோஷமாக எந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக மாட்டுது. அழுது பிடிஞ்சி இவங்க தான் ஸ்கூலுக்கு போகுதுங்க. இப்போ பொதுவாகவே சொல்கிறேன், நம்ம ஸ்கூலுக்கு போனப்போ ஹாப்பியாக போனோமா? ஒரு நாள் எங்கே பரவாயில்ல வீட்டுக்கு போகிற மாதிரி தான் ஸ்கூலுக்கு போகணும். அது அப்படி தான் இருக்குது. கல்வி சிஸ்டம் எப்படி இருக்குது? இப்போ 36 மார்க் எடுத்தவன் பாஸ், 34 எடுத்தவன் ஃபெயிலா? சொல்லுங்க. கிடையாது. இல்லையே. 100க்கு 100 எடுத்துருந்தீங்க நீங்கள். 100க்கு 100 நீங்கள் பிரில்லியன்ட்டானு கேட்குறேன். ஏங்க, நாவரஸ் ஜான்ட்ட வீட்டு வழக்க பாருங்க, நம்மளாம் நடந்ததுங்க. எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு மாடியிலேருந்து நாயை தூக்கி போடுறான் கொரோனாவோட, பார்த்தீங்களா? அவனை இது பண்ணிட்டான், போர்டுலேருந்தே தூக்குனாங்க, மெடிக்கல் போர்டுலேருந்து. அப்போ உனக்கு என்ன நாலேஜ் இருக்குது? ஒரு வாயில்லா ஜீவனை மொட்டை மாடில் தூக்கிட்டு போட்டு ரீல்ஸ் எடுத்து போடுறான். அப்போ என்ன இங்கே கல்வி உனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? படித்தவங்களாம் நல்லவங்களாம், படிக்காதவங்களாம் கெட்டவங்களும் கிடையாது. என்னோட கருத்தியல் எப்பயுமே அதுதான். படித்த புத்தி உள்ள மனிதர்லாம் வெற்றி பெற்றதில்லை, வெற்றி பெற்றவர்களாம் புத்திசாலிலாம் கிடையாது. ஒரு கால நேரம் கிளிக் ஆகிடுது, வெற்றி பெறுறாங்க. படிப்பு எல்லாமே பிள்ளைகள்கிட்ட வந்து அன்பாக பேசி தான் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணுங்கிறது என்னோட கருத்து. என்னப்பா, சரிப்பா, பிடிக்கலையா, சரிப்பா, பரவாயில்ல. அப்புறம் அந்த கல்வியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் ஃபார்மா வச்சுருக்கேன், மருந்து தயாரிக்கிறேன். யார்? இந்த மன்வேந்திர சிங்கை சொல்கிறேன். நான் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கேன். இதுக்கு இத்தனை % ப்ராஃபிட் இருக்குது. இந்த எதிர்காலத்தை ஜெயிக்க போகிறது மருத்துவம் தான். நீ டாக்டர் ஆகு, நான் உனக்கு ஹாஸ்பிட்டல் கட்டித்தரேன். இப்படி தான் நம்ம டியூன் பண்ணி உள்ளே அழைச்சிட்டு வரணும். அதை விடுத்துட்டு நம்ம ரஷ்யா இவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு சொல்ல தெரியும். அயோத்தி படத்தில் வருவார் ஒருத்தர், வடநாட்டுக்காரர் வருவார், அந்த மாதிரி இருந்திருப்பார். இவர் பிள்ளைய அடிக்கிறது, பொண்ணு அடிக்கிறது, அந்த மென்டாலிட்டி வந்துருக்கு. எம்டன் மகன் மாதிரி. ஆமாம், எம்டன் மகன் மாதிரி இருந்தால் என்ன செய்ய முடியும்? எம்டன் மகனில் வந்து பெரிய அவர் தந்தையாக கிடச்சா கிளைமேக்ஸ் மாதிரி சுரட்டி காட்டினாங்க ஒழிய, காலம் பூரா எம்டன் அந்த படத்தில் எப்படி வாழ்ந்தார்? தாங்க முடியாத, ஜீரணிக்க முடியாத ஒரு அப்பா. நாசர் கூட நேற்று ஒரு பேட்டில் சொல்லியிருந்தார், எல்லா படமும் நல்லா ஓடும், அந்த கேரக்டரை பெருசாக பேசுவாங்க, ஆனால் இதில் வந்து சார் எங்கள் அப்பாவும் இப்படி தான் சார், ஓவர் டார்ச்சர் அப்படின்னு சொல்லி, உலகமே தெரியாது, எல்லாமே தப்பாக புரிஞ்சுப்பார். பிறகு அந்த ஆடிட்டர்கிட்ட போகலாம், என்ன வேறு மாதிரி கல்யாணம் பண்ணுறீங்க, எல்லா பிள்ளைகளும் பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவார்ல. அது ஒரு ஆணவ கொலைக்கு சின்ன ஒரு சவுக்கடி அந்த சீனு. பிள்ளைங்க விருப்பம் தானே, கட்டிட்டு போட்டோம் அப்படி சொல்லி. அதனால் வடிவேலு வந்து ஒரு பெரிய, அவரும் இப்போ ஐயா சாமியா அதுன்னு ஒரு கேரக்டர் வருவார், அவரும் நல்லா இருக்கார் இப்போ அப்படின்னோடனே, நான் தான் ஆடிட்டிங் பண்ணுறேன் அப்படின்னோடனே, உங்கள் சாபம்லாம் நல்லா இருக்கு மச்சான், நல்லா சாபத்தை விடுங்க அம்பார் வடிவேல். நல்லா காமெடியாக போகும். பட் அது கிளைமேக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அது கொண்டு வருவாங்க, ஒரு மாதிரி செதுக்கி கொண்டு வருவாங்க அந்த படத்தை எப்படி முடிக்கிறது தெரியாமல் முடிப்பாங்க, முடிச்சாகணும்னு. ஆனால் அது எம்டன் இருந்தது கரெக்டானு கேட்குறேன். கரெக்டு கிடையாது. நமக்காக பிள்ளைங்கள் கிடையாது, நம்மளோட கனவுகளை ஏந்தணும் அப்படின்ற பிள்ளைங்க கிடையாது. பிள்ளைகள் அவர்கள் இயல்பாகவே வளருவார்கள். நான் தான் விதையும் இட்டேன், நான் தான் நீரும் ஊட்டினேன், நான் தான் வேலையும் அமைத்தேன், ஆனால் நான் நினைத்தார் போல் மரம் வளரவில்லை. அவ்வளவுதான், இயற்கை அதுதான். நான் நினைச்ச மாதிரியா வருது மரக்களை எப்படி வரணும், அது தானா தன் கிளைகளை எனக்கு தெரியாமலே விரித்து கொண்டது. இனிமேல் நான் தான் குழந்தையை பெற்றேன், நான் தான் படிக்கவும் வைத்தேன், நான் தான் சோறும் போட்டேன், நானும் தான் பாதுகாத்தேன். ஆனால் நான் நினைத்தார் போல் குழந்தை இருக்காது. அவங்களுக்கு ஒரு இயல்பு இருக்கும், அதில் தான் அவங்க இருப்பாங்க. அதனால் நீங்கள் இப்போ உங்களுடைய ஒரு படிப்புங்கிற ஒரு இதில் வந்து இப்போ அக்ஷத் பிரசாத் சிங் வந்து அக்யூஸாக ஆகிட்டான். அதான் டாக்டர் அவன் நினைச்சவர் இப்போ அக்யூஸ். அது காரணம் யாரு? பெற்றோர் தாங்க. அக்யூஸாகவும் ஆகிட்டாங்க. நீ கொடுக்குற நெருக்கடியில் தப்பே செய்யாத பிள்ளைய சந்தேகப்படுறதெல்லாம் தவறாக தான் போயிடும். இல்லை சார், இங்கே நிறைய பேரண்ட்ஸ் ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா, என் பையன் வந்து படித்து பெரிய ஆள் ஆகும், பணக்கார ஆகும், சொசைட்டியில் மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர,
அன்பு உள்ள பண்புள்ள ஒரு மனுஷனா வரணும்னு நினைக்கிறாங்களான்னு கேட்டா ஒரு கேள்வி வருது சார். ஆமாம், இங்கே எல்லாமே சர்வேல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். பணத்தை வச்சே கால்குலேட் பண்ணுறீங்க. படித்தா பணம் சம்பாதிக்கலாம். அது அழகாக பெரியார்தாசன் சொல்லியிருப்பார் கருத்தம்மா படத்தில். விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பார். ஆர் சுந்தரராஜன் டைரக்டர். அவர் வருவார், ஆர்டிஆர் கேரக்டர் வருவார். அவர் சொல்லுவார், ஏங்க படிக்கலாம்ல, படித்தாங்க அப்படிம்பார். பெரியார்தாசன் ஒரு நக்கலாக இருக்கும் அந்த பொருள். ஐயா இருந்து போயிட்டார். படித்தாங்க நல்லா வேலை வெட்டிக்கு போகலாம். வேலை வெட்டிக்கு போனாக்க நிறைய கை நிறைய சம்பாதிக்கலாம். கை நிறைய சம்பாதிச்சாக்க கால் மேலே கால் போட்டு சாப்பிட்லாம். இப்போ நானே பிச்சையாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாரு. லாஜிக். நான் விவசாயம் பார்க்குறேன், இதில் காசு வருது, நான் நல்லா தானே இருக்கேன், கால் மேலே கால் போட்டு சாப்பிட்றேன். ஏன் படித்து சுற்றி வளைச்சி தான் வரணுமா? ஆனால் இன்னொரு அறியாமையும் பார்க்கணும் சார். இப்போ அதே படத்தில் வந்து பெற்ற குழந்தைய வந்து கள்ளிப்பால் ஊற்றுற அளவுக்குலாம் போயிருக்காங்க. இல்லை, இந்த காட்சிக்கு தான் நீங்கள் கேட்டது, இந்த காட்சிக்கு தான் சொன்னேன். அப்போ இந்த பையனை வந்து மன்வேந்திர சிங் கள்ளிப்பால் தான் ஊற்றி கொண்டு இருக்கணும் அப்படி சொல்ல வர்றீங்க? இல்ல, அந்த மாதிரி பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்காம இருக்காங்க. ரிவர்ஸ்ல பார்த்தா அதுதான் கரெக்ட். சொல் பேச்சு கேளா பிள்ளை குளத்துக்கே ஈனம்பாங்க. அப்படி நீங்கள் பிள்ளைய தான் கொண்டு இருக்கணும். நீட்டுக்கு போக மாட்டியான்னு தூக்கி என்ன வச்சிருக்க வேண்டியதுதான். அப்படி இல்லை, நடந்தது அது. நான் என்ன சொல்ல, நெருக்கடிக்கு உள்ளாகிறாங்கிறதான் சொல்ல வரேன். இப்போ இவன் செஞ்சது சரின்னு யாரும் சொன்னோமா? கன் எடுத்து சுட்டுருவியா, கண்ண கண்டமாக வெட்டிடுவியா? தப்பு. ஆனால் அந்த கிரைமே நடக்காமல் இருக்கிறது தான் நம்ம சொல்கிறோம். கிரைமே நடக்கக்கூடாது. அப்போ வந்து நீங்கள் அவங்கள்ட்ட உரையாடுதலே கிடையாது. நீ யார் உரையாடுற? இல்லை பசங்க தான் அப்பா கிட்ட தைரியமாக தான் விஷயம். காதலிச்சாலே கொலை பண்ண போகிறீங்க, காதலிச்சதுக்கே கொலை பண்ண போகிறாங்க. மாற்று சாதி, அதுன்னு ஏகப்பட்ட விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. சாதி கொள்ளந்துட்டு இருக்கு. அப்போ இந்த கல்விக்காவனி கொள்ள நடக்குது. நம்ம நினச்ச படிப்பு கிடைக்கல. நமக்கு இந்த அப்பா வந்து இப்போ நான் டாக்டர் ஆகணும், என்னை டாக்டர் காலேஜில் சேர்த்து உள்ளன்னு சொல்லி நான் விஷம் குடித்த பிள்ளைங்களும் இங்கே இருக்குது தானே, செத்து போன பிள்ளைங்களும் இருக்குது தானே. நான் நினச்ச படிப்பை சேர்த்து உள்ள வீட்டில் சாவுறாங்களா இல்லையா? டியூக்கு பைக் வாங்கி கொடுக்கலன்னு பட்டி கிடந்து சாவுறானா இல்லையா? எல்லாம் இருக்குது தானே. இங்கே டியூக்கு பைக் வாங்கி கொடுத்து வண்டியை ஓப்பன் பண்ணுறாங்க, புள்ள 7வது நாள் மண்டை செதறி செத்து போதா இல்லையா? பேசணும்ல, நடக்குது தானே. கேடிஎம் இந்த மாதிரி எல்லாம் இம்போர்ட் பைக் சொல்லலாம். எல்லாம் 2.5 லட்ச ரூபா பைக்கு மேலே வேணும்னு சண்டை போட்டு எல்லாம் சிவாகிறாங்க. ஸோ பிள்ளைகளை இயல்பாக இருக்க விடுங்க. நாமளும் இயல்பாக இருக்கணும் அவங்கள்ட்ட. சும்மா ஓவர் ஆக்டிவ் பண்ணுறது, ஐயோ என் பிள்ளைங்கிறது, ஐயோ எங்கள் அப்பா அம்மாங்கிறதெல்லாம் ஓவர் ஆக்டிங். சும்மா இயல்பாக இருங்க, கரெக்டாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். தொடர்ந்து